குறள் 241. அருட்செல்வன் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமூல. விளக்க உரை. கொடிய உள்ளம் கொண்ட இழிமக்களிடம்கூட கோடிக்கணக்கில் செல்வம் குவிந்திருக்கலாம், ஆனாலும் அந்தச் செல்வம் அருட்செல்வத்துக்கு ஈடாகாது. குறள் 242. நல்லாற்றான் நாடி யருளாள்க பல்லாற்றால் தேரினும் அஃதே துணை. விளக்க உரை. பலவழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருள் உடைமையே வாழ்க்கைக்கு துணையாய் விளங்கும் நல்வழி என கொள்ளல் வேண்டும். குறள் 243. அருள் சேர்ந்த நெஞ்சினார் கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். விளக்க உரை. அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார். குறள் 244. மன்னுயை ரோம்பி அருளாழ்வாட் கில்லென்ப தன்னுயை ரஞ்சும் வினை. விளக்க உரை. எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றை காத்திடுவதை கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலை அடைய மாட்டார்கள். குறள் 245. அல்லல் அருளாழ்வார் கில்லை வழிவழங்கு மல்லன்மா ஞாலங் கரி. விளக்க உரை. உள்ளத்தில் ஊறிடும் அருளின் இயக்கத்தினால் துன்பத்தை உணராமல் கடமையாற்றலாம் என்பதற்கு காற்றின் இயக்கத்தினால் வலிமையுடன் திகழும் இந்த பெரிய உலகமே சான்று. குறள் 246. பொருள் நீங்கி பொஸ்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகு வார். விளக்க உரை. அருளற்றவர்களாய் தீமைகளைச் செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர். குறள் 247. அருளில்லார் கவ்வுலகம் இல்லை பொருளில்லார் கிவ்வுலகம் இல்லாகி யாங்கு. விளக்க உரை. பொருள் இல்லாதவர்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக இராது, அதுபோலவே கருணை உள்ளம் இல்லாதவர்களின் துறவற வாழ்க்கையும் சிறப்பாக அமையாது. குறள் 248. பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார்மற்றாதல் அரிது. விளக்க உரை. பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேட்டிப் பெறலாம், அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற இயலாது. குறள் 249. தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். விளக்க உரை. அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டறிய முடியுமா? அதுபோலத்தான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச்செயலும் இருக்கும். குறள் 250. வலியார்முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மெலியார்மேற் செல்லும் இடத்து. விளக்க உரை. தன்னைவிட மெலிந்தவர்களை துன்புறுத்த நினைக்கும் போது தன்னைவிட வலியவர் முன்னால் அஞ்சி நிற்கும் நிலைமை தனக்கு இருப்பதை மறந்துவிடக் கூடாது.